ஏய் யோயோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஆர்ஆர் வைப்ஸ். இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கானது. ஸோ 5 டேஸ்க்கான வீடியோ நான் போட்டுட்டேன். பேலன்ஸ் டேஸ் போட முடியல, ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால். ஸோ இருக்கிற 6 நாட்களுக்கான வீடியோவாக இந்த ஒரு வீடியோவை போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறேன், சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ போகலாம். 6வது டே அஸ் யூஷுவல் தான். அந்த அந்த ஒரு போட்டி கொடுத்தாங்கல்ல, அந்த ஒரு போட்டியை தான் ஆடிட்டு இருந்தாங்க. இது நடுவில் தான் ஒரு சில பேருக்கு காதல் மலருது, இதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. 7வது டே பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம துஷார் வந்து கேப்டன்சியில் தலையாகிறாரு, தலை ரூம் எடுக்கிறாரு. ஸோ தலை ரூம் எடுத்தவுடனே டே 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வராரு. வந்து கமருதீனை ஃப்ரை பண்ணுறாரு, மார்க் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க பேர் எனக்கு தெரியல, அந்த கை தூக்குனாங்களே உட்காந்துக்கிட்டு அவங்களையும் போட்டு ஒரு இது பண்ணாரு. அப்புறம் வந்து மறுபடியும் அதுதான் அவரு திவாகருக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சொல்ல வர்றதுலாம் ஒரே ஒரு விஷயம்தான். நீங்க இங்க இருக்கிற மாதிரியே தான் பிக் பாஸ் ஹவுஸ்லயும் இருக்கிறீங்க, அதை தூக்கி போடுங்க, அந்த இது உங்களுக்கு தேவை கிடையாதுன்றாரு. அப்புறம் பாருக்கிட்ட வந்துட்டு போனாங்க, அந்த கிளாப் போர்டு எடுத்துட்டு வராங்க. நீங்க எல்லாம் யாருக்கு கிளாப் போர்டு அடிக்கணும், யார் இங்க உண்மையா இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பட்டு 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 பட்டுன்னு கிளாப் போர்டு அடிச்சுறாங்க பவித்ராக்கு. அண்ட் சாரி, விஜய் பாருக்கு இல்லை இப்படி வச்சுக்கலாம், ஐ எம் த போல்டுக்கு அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படியான்ட்டு அப்படி இப்படி போய் அந்த எபிசோடு முடிஞ்சு சண்டே வராரு. சண்டே வந்தவொடனே இது மறுபடியும் கமருதீன் கிட்ட ஆரம்பிச்சு, கமருதீன் நீங்கள் வந்து பேசினது கரெக்டாக, வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து, அதாவது டாக்டர் திவாகரை பற்றி நீங்கள் பேசினது கரெக்டா, ஒரு ஒரு ஷோவில் இருக்கிறீங்க, ரியாலிட்டி ஷோவில் இப்படி பேசலாமா நீங்கள் அப்படின்னும் போது, சாரி சார் மன்னிச்சிருங்க சார், அதெல்லாம் ஓகே, ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, சாரி கேட்டீங்க, அதை நான் கேட்க வரேன்னா ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, அக்செப்டன்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாரு.